2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Presta. Na na na. அர்ஜுன், நீ இப்போ எப்படி இருக்கியோ எப்பவுமே எப்படி இருப்பியா? Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். வணக்கம். குடும்பஸ்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பேருமே ரைட்டர்ஸு. ஆஸ் அ ரைட்டர் மணிகண்டனுடைய பங்களிப்பு இதில் இருந்ததா? இவங்க ஸ்கிரிப்ட் முடித்த பிற்பாடு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10-15 நாள் டிஸ்கஷனில் இருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் என்ன சொல்கிறது நிறைய பவுன்சிங் இருந்தது. அண்டு நான் இவர் கூட சண்டையே போட்டிருக்கேன்னு வச்சுங்க. தினம் நாங்கள் சண்டையே போடுவோம் இவர் கூட சார் கூட எல்லாம். இல்லைங்க அது எப்படிங்க அது எப்படி அப்படின்ட்டு. பட் என்னன்னா இது இவங்களுடைய என்ன சொல்கிறது பெருந்தன்மை தான் என்ன பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணது. அதுதான் வந்து எனக்கு வந்து அப்படியான இடம் இருந்ததுனால ஸோ என்னால் வந்து ரொம்ப எந்த சந்தேகங்களும் இல்லாமல் என்னால் வந்து ஸ்பாட்டுக்கு போக முடியும். நான் இது எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கே, நான் என்ன பண்ணலாம், இது இப்படி மாற்றி சொல்லலாமா அப்படின்னும் போது இவரும் சரி சொல்லிக்காமீங்க அப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே அது பெட்டர். அப்படி இல்லைனா இல்லைங்க அது வேண்டாம் இப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சரியாக. இந்த கதைக்கு மணிகண்டன் நீங்கள் தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்டு ஹீரோ, அளவெடுத்து தச்சு சொல்லுவாங்கள்ல, அளவெடுத்து தைச்ச சட்டன், அது மாதிரி கதையை கட்டபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இவர் ஸ்கிரிப்ட் புக்கோடு சேர்த்து கல்யாண பத்திரிக்கையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு கல்யாணம் வந்துருங்க, அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் படிச்சிருங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஒரு வேளை படிச்சுட்டு பிடிக்கணும் கல்யாணத்துக்கு வர வேண்டாம் சொன்னார். பட் நான் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லைங்க நான் 2 படம் இருக்கு இடையில, குட் நைட் இருக்கு, லவ்வர்னு ஒரு படம், 2 படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் வர முடியும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் இது 2த்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஷூட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த கதையில் இருந்த நான் இவர்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், பொதுவாக ஹியூமர் வந்து என்ன சொல்ற ஒரு தியேட்ரிக்கலாக ஒரு லாஃப்டரை இவோக் பண்ணுறதுக்காக ஜெனரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணி அந்த சிரிப்பை மட்டும் வர வச்சிருங்கிற ரிசல்ட்டுக்காக வேலை செய்யாமல் ஒரு லைஃப்குள்ளே இருக்கிற ஹியூமரை எழுதுறதுக்கு அந்த லைஃப்பை வாழ்ந்துருக்கணும், அந்த லைஃப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இதோடைய இவங்க 2 பேரோட ஒர்க் வந்து ரொம்ப ஃபெனாமினலாக இருந்தது. அது வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்தது. ஒரு லைஃப்ல இருந்து ஒரு ஹியூமர் எடுக்க முடிஞ்சது. அதனால தான் இந்த படத்துக்கு இவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை பிறப்பதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஸ்கிரிப்டா இல்லை நக்கலைஸ்டில் அவங்க பண்ண பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் தான். அதுக்கப்புறம் நக்கலைட்ஸோடைய நிறைய ஒர்க்ஸ் வந்து நான் முன்னாடி பார்த்துருக்கேன். பட் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் மிஸ்ஸிங் வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கும். பட் நான் இந்த ஸ்கிரிப்ட் படித்த பிற்பாடு நான் நக்கலைட்ஸோட வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் முதல் கரன்சி வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தான். அதுதான் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இப்போ நீங்கள் நக்கலைட்ஸில் பண்ண ஸ்கிரிப்டுக்கும் குடும்பஸ்தன் பார்த்தா முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். அது எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை சிந்திச்சிங்க? இதுக்கான விதை வந்து பிரசன்னாவா நீங்களா? அது சொன்னால் ஒரு நாள் வீட்டில் ஒரு சின்ன சம்பவம் சார், அது நான் சொல்லாமான்னு தெரியல எனக்கு. இங்கே வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லை பேசும்போது, பிரசன்னா வீட்டில் தான் நான் தங்கியிருப்பேன். நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். போனப்போ எங்கள் அம்மா பயங்கர பாசக்கார அம்மா தான் எல்லாரும். ஆனால் அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு பயங்கரம் இதுவாயிடுச்சு மொத்தமாக ஒரு இதில்.
அதை வந்து எனக்கு அது வந்து பயங்கர கொஷின்ஸ் ஏற்படுத்திடுச்சு. எல்லா ரிலேஷன்ஷிப் மேலேயும் இருக்கிற கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த சமயத்தில் பயங்கர ஃபிலாசபிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு, பாலிட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருந்த டைம் அந்த மாதிரி. அப்போது வந்து நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ, உனக்கு இப்படி நடந்திருக்கு ராஜேஷ், எனக்கு இதை விட பயங்கரமாக ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னார். ஆக்சுவலி அந்த கொஸ்டினை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இந்த படம். இன்னைக்கு ஏன் ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ஆயிருக்கு இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். இந்த ஒரு பாஸ்ட் 30 இயர்ஸில் உலகம் ரொம்ப இன்னும் மனிதர்கள் வந்து ஏலியனேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அதிகமானது வந்து அந்த நிலையற்ற தன்மையால் ஏலியனேஷன் இன்னும் அதிகமானது வந்து மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவை என்னவா பாதிச்சிருக்கு, அது எப்படி அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ண போனது தான் சார் இது. ஆக்சுவலி நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். என்னோட ஃபாதர் அப்பா ஒரு வேலைக்கு போனார். அவரால் 10 வருடம் 20 வருடம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய முடியும். சம்பளம் குறைவாக இருந்தாலும் 20 வருடம் சர்வீஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அந்த தலைமுறைக்கு அது ஒரு மில்லு வேலையாக இருக்கலாம், பெர்மனண்ட் ஒர்க்கர்னு இருப்பாங்க. ஸோ ஒரு உத்தரவாதம் இருந்தது. 90களுக்கு பிறகு அந்த உத்தரவாதம் இல்லாமல் போகுது. நீங்கள் ₹1,00,000 சம்பாதிக்கலாம், ஆனால் இன்னும் 3 மாதம் அந்த நிறுவனத்தில் இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ பணம் நிறையா வருது, கடன் மேலே வாழ்க்கை கட்டப்படுது, எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டி வந்துடுச்சு எல்லா இடத்துலையுமே. கான்ட்ராக்ட் லேபர் இப்படி மாறிடுச்சு. பெர்மனன்சிங்கிறது எதுலேயுமே இல்லாமல் இருக்குது. அது மனித உறவுகளுக்குள்ள, வாழ்க்கையில், வேலையில், இது எல்லாமே ஹியூமன் சைக்காலஜிக்குள்ளே பெரிய சேஞ்சை உருவாக்கியிருக்கு கடந்த 30 வருஷங்களில். பர்ச்சேசிங் பவர் வச்சு தான் ஒரு மனுஷனே எடை போடப்படுறான். முன்ன ஒரு மனிதன் அவருடைய நற்குணங்களால், அவருடைய மற்ற விர்ச்சுவஸ்னால அவரை மதிப்பிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் உங்களால் எந்த பொருளை வாங்க முடியுங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய சோஷியல் வேல்யூங்கிறது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. இப்படியான நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுற ஒரு நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களோட போராட்டம். ஸோ அதை ஒரு சினிமாவில் கேப்சர் பண்ண முடியுமா? அப்போ கோயம்புத்தூருங்கிற ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டு அங்கே கடந்த 30 ஆண்டுகளில் இந்த சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு. இப்போ மில்லு எல்லாமே 90களில் மூடிட்டாங்க. மில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வெளியே வந்துட்டாங்க. அவங்க ஒரு அலையலையாக புது புது தொழில்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க குடும்பங்களினுடைய அமைப்பு மாறிச்சு. உதாரணத்துக்கு ஆயுத பூஜைக்கு ஒரு மூட்டை பொறி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஒர்க்கர்ஸ். இப்போ என்னென்னா கேரி பேக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆப்பிள் பழங்களில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ கீத்து போட்டு 2 கீத்து ஆப்பிள், 2 கீத்து 2 சோள ஆரஞ்சு அதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வர அளவுக்கு எல்லாமே சின்னதாக எழுதிச்சு. அப்போ இதுக்குள்ளே அந்த குடும்பத்தை நடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் 30 வருடங்களுக்குள்ளே நடந்திருக்கு இந்த மாற்றத்தை ஒரு திரைப்படமாக கேப்சர் பண்ணணும். ஆனால் ஒரு சாப்ளினிஸ்க் வேலை வலியையும் ஒரு சுய பகடி போல் அதை ஒரு ஹியூமரஸாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு முடிவு செஞ்சு பண்ணோம். இந்த படத்துக்கு வெற்றியை தேடி தரப்போகின்ற முக்கியமான விஷயம் அப்படின்னா எது அப்படின்னு சொல்லுவீங்க? எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் பிலீவ் பண்ணுறது என்றைக்கும் படத்துக்கு ரொம்ப ரொம்ப க்ரக்ஸ் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட் தான். அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மற்றது எல்லாமே அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். அது உண்மைதான். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கதையில் எந்த அம்சம் அந்த வெற்றியை உங்களுக்கு தேடித்தர? நாங்கள் திரைக்கதை இந்த கதையை ஆக்கி அதை நடிகர்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம் தான் எங்களுக்கு இது பெரிய வெற்றி. குறிப்பாக நடிகர்கள் சார். அந்த கதைக்கு முக்கியமாக முழுக்க முழுக்க மனிதர்களாக நிறைஞ்சிருக்கும் இந்த படம். அப்போது அத்தனை பேருமே நடிக்கணும். ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அது வாழ்க்கையாக அதை பார்க்க முடியாது, ஸ்பாயில் ஆகிடும். இப்போ ஒவ்வொருத்தர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே நிறைய டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார் எடுத்துட்டோன்னா ஸ்கிரிப்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா கோயம்புத்தூர் லைஃப்பை அந்த டிஸ்கஷன் வழியாக தான் அவர் எடுத்துக்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ மில்லெல்லாம் 90களில் க்ளோஸ் ஆனது, அந்த எக்ஸ்பீரியன்ஸு இவருக்கு தெரியாது. அப்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது அதன் வழியாக ஒரு மில் ஒர்க்கரோட ஃபேமிலிக்குள்ளே இவர் உள்ளே வர்றாரு, அந்த உணர்வுகளை எடுத்துக்கிறாரு. இப்படி வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே வர்ற யாரோட உழைப்பும் வீணாயிடக்கூடாது. ஒரு ஆக்டர் கொஞ்சம் ஒரு சுதி தப்பி போனாலும் அது ஒரு நம்ம என்ன சொல்கிறது செயற்கையாக உருவாக்கியிருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இல்லாமல் பண்ணணுங்கிறது ஒரு சேலஞ்ச். ஆக்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். முக்கியமாக சார் மாதிரி என்னென்னா,
நாங்கள் கோயம்புத்தூரோட நக்கலைட்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி நாங்கள் கோயம்புத்தூரோட எல்லா தெருக்கள்லையும் கிட்டத்தட்ட எல்லா மக்கள் கூடியிருக்கிற இடங்கள்லையும் நாங்கள் போய் நிறையா ஷூட் பண்ணோம். அதுக்கு வந்து சில நடிகர்கள் ஒத்து வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவரெல்லாம் வந்து முதல் நாள் கேட்குறதுக்கு தான் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அடுத்த தடவை தலைவா எப்போ போகலான்னு இவரே வந்துட்டார். அந்த அந்த தன்மை, இந்த தன்மையில் இந்த படம் இவர் சொல்கிற மாதிரி ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணப்படுறதுக்கும் நடிகர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது அந்த வகையில் பார்த்தா ஆக்டர்ஸ் ரொம்ப சொல்லலாம். நகர வாழ்க்கைன்னு முடிவு செஞ்சுட்டோம் சார். நகர வாழ்க்கைன்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் தற்கால ஒரு நகரம் எப்படி மனித தலைகளாக நிறைஞ்சிருக்கும், படம் முழுக்க அப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போது அது மாதிரியான இடங்கள்லையே தான் நாங்கள் தலைவரை கூப்பிட்டு போய் பர்சனலாக இவரை எங்கே நிற்க வச்சாலும் கூட ஒரு 200-300 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே அவர் அதுக்கான சங்கடப்படாமல், எத்தனை முறை யாராவது ஒருத்தர் போகிறவர் திரும்பி இவர் நிற்கிறாருங்கனால பார்த்துருவாங்க, திரும்ப இன்னொரு டேக்கு. அது கடுமையான வெயில் கோடை காலத்தில் மார்ச்சில் ஷூட் பண்ணியிருக்கிறோம், பனிக்காலத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் இவர் அந்த கதாபாத்திரமாக தான் இருந்தார். மணிகண்டனாக இருந்திருந்தாருன்னா பண்ணியிருக்க முடியாது. என்னென்ன கேள்விகள்லாம் அதில் கேட்டீங்க மணிகண்டன் நீங்கள்? சார், எனக்கு பேசிக்கலாக எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஃப்ரீடம் என்ன இருந்ததுன்னா, நான் வந்து பயங்கரமாக அந்த திரைக்கதையோட ஸ்ட்ரக்சரை பிடிச்சிட்டு அதுதான் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருப்பேன். இதான் இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் லக்கிலி இவங்க 2 பேருமே அதை பிலீவ் பண்ணுறவங்களா இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி எதுக்குங்க ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து உணர்வு தான் முக்கியம்னு பேசுகிறவங்களும் வாதிடுறவங்களும் உண்டு. ஸோ இவங்க வந்து 2 பேருமே வந்து ஸ்ட்ரக்சரை பயங்கரமாக கடைப்பிடிச்சதுனால நாங்கள் ஒரு பெரிய ஃபன்னியான ஒரு விஷயம் என்னென்னா, ஹோட்டலில் டிஸ்கஷன் நடக்கும். அங்கே உட்காந்து எழுதுறதுக்கு இது எதுவுமே இருக்காது, போர்டோ அந்த நம்ம ஆஃபீஸில் இருக்க மாதிரி போர்ட்ஸ் எதுவும். அங்கே ஒரு பெரிய மிரர் மாட்டி வச்சுருந்தாங்க அந்த ஹோட்டலில். அதில் பூரா எழுதி இந்த டீ கொடுக்க வந்த பயந்தான் பாருங்க, அதை எனக்கு நல்லா என்னங்க இதுன்ற மாதிரி ஹோட்டல் ரூம் ஃபுல்லாக கிறுக்கி. பட் என்னன்னா, இவர் சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு ரீஜன் வந்து இப்போ ஒவ்வொரு படமே எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஆய்வு மாதிரி தான். இப்போ கோயம்புத்தூருங்கிறது எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஊருக்கு போறதுக்கூடிய டிரான்சிட்டாக தான் இருந்திருக்கே தவிர்த்து நான் கோயம்புத்தூர்ல போய் இருந்ததோ கிடையாது. அப்போ நான் இங்கே போய் ஒரு ரீஜனை உள்ளே போகும்போது அதை பற்றின இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா வர 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 தான் எனக்கு வந்து நான் கேள்விகள்ன்றது வந்து ஜென்ரலாக எனக்கு என்ன சொல்றது இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரிதிங் கொஸ்டின் தான். ஏன்னா அதன் மூலமாக மட்டும்தான் எனக்கு விடைகள் தெரியதான் எனக்கு ஏதாவது நான் என் சைட்லேருந்து ஏதாவது கொடுக்க முடியும். அதுவும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இதில் எழுதுறவங்கலேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து மற்ற எல்லா நடிகர்களும் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க. நான் ஒருத்த மட்டும் மெட்ராஸ்லேருந்து போய் மிஸ்காஸ்டாக ஆயிடக்கூடாது. ஸோ நான் வந்து அவங்க அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லைனாலுமே நான் என்ன சொல்றது அட்லீஸ்ட் என்னை பொருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ கேள்விகளை கேட்டாக வேண்டியிருக்கு. எவ்வளோ அதிகமாக பேசுகிறோமோ, எவ்வளோ அதிகமாக உரையாடுறோமோ, இல்லை எவ்வளோ அதிகமாக சண்டை போட்டுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உள்ளே வர முடியும், அந்த கதைக்குள்ளே வர முடியும். கிட்டத்தட்ட ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி வரைக்குமே பேசிட்டோம். திரும்ப திரும்ப ஏதோ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அவர் இருக்கிறத கேட்பாரு, இவருக்கு நடந்ததை ஷேர் பண்ணுவார். அப்போ சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மிடில் கிளாஸ் லைஃபுக்குள்ளே இருக்க ரீஜியன் வேறையாக இருந்தாலும் பாதிக்கிற சில விஷயங்கள் உணர்வுகளும் ஒன்றும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல தான் டியூனிங் நடக்கும். அந்த அந்த சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கிக்கிறோம். இந்த சண்டை போடுறதை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டுக்குள்ள நானும் இவருமே வந்து பயங்கரம் 2 டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி டுவர்ட்ஸ் ஸ்கிரிப்டா இருக்கும். நாங்களே பயங்கர அடிச்சு டயர்டாகி தான் வரும். ஆக்சுவலா டயர்டாகி இருக்கும்போது நான் வந்து ரவுண்ட் 2 அப்ப திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேர் சேர்ந்து எங்க கூட இல்ல, நாங்க 2 பேர் சேர்ந்து அவர் கூட இல்ல, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் சண்டை நடந்துட்டே இருக்கும். ஆனா என்னன்னா எனக்கு ரொம்ப இதுவும் என்னன்னா, இது இந்த சண்டைகள் எல்லாமே டுவர்ட்ஸ் இந்த ஃபில்மோட வெல்ஃபேருக்காக தான் போனது. யாரு இது எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற முக்கியமா அதெல்லாத்தையும் தாண்டி இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு என்ன மாதிரி வந்து பயங்கர ஆங்சியஸ் படபடப்பா இருக்கிற ஒரு ஆளை வந்து இவங்க பொறுத்துக்கிட்டது தான். அதுவும் இவ்வளவு காலம். ஏன்னா நான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பொறுத்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டது வந்து அதுக்காக தான் நான் முதல்ல நன்றி சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலா நாங்க இவரை ரொம்ப பதட்டப்படுத்திட்டோம். ஏன்னா நாங்க எதுவும் பதட்டமே ஆக மாட்டோம். அதுதான் எனக்கு பயங்கர பதட்டமா இருக்கு. ஏன்னா எங்க பண்ணலாம் இருங்க. ஏன்னா நம்ம அவருக்கு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்து அந்த ஊரோட தன்மையை பாக்குறது அதுவே எனக்கு பயங்கர. ஏன்னா இப்ப சென்னையில வந்து எல்லாரும் ஏதோ ஒரு கவலை இருக்கும், ரோடெல்லாம் விறுவிறு நடக்கும். அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, சிரிச்சுட்டு இருக்காங்க.
பொறுமையா நடக்கிறாங்க. அந்த ரகுவரன் சார் சொல்ற மாதிரி செருப்பு போடுறாங்க, வாட்ச் கட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுவே என்னது இது என்ன யூட்டோப்பியன் வேர்ல்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவர் சொன்னது அப்புறம் வந்து இது ஏன் வந்து இங்க ரீஜியனாவே எல்லாரும் வந்து ரொம்ப காமா சைலண்டா அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது சொன்னாரு. அப்புறம் தான் பெரிய கல்ச்சரல் டிஃபரன்ஸ். அண்ட் இப்போ நான் என்னோட அடுத்த படம் மதுரைக்கு போனேன். மதுரையில போனா அங்க இருக்கிற பீப்புளோடைய ரொம்ப வைப்ரண்டா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் அப்புறம் தான் புரிஞ்சது ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் அந்த மக்களினுடைய எனர்ஜி லெவல் வந்து ஆட்டிடியூடும் வேறையா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆச்சு. ஓஹோ, அப்படி இப்போ நம்ம மெட்ராஸ்காரனாவே அங்கே போயிட்டு நிற்க முடியாதுல்ல. அது வந்து அதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்கள் எழுதுகிற பாணிக்கும் இவங்க எழுதியிருந்த இந்த பாணிக்கும் என்ன முக்கியமான வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? பெருசாக எனக்கு வந்து இப்போ சார் மாதிரியோ ராஜா சார் மாதிரியோ இந்த ஒரு இப்போ நான் ஹியூமரை எழுதுறது எனக்கும் பிடிக்கும் தான், எழுதியும் இருக்கேன். பட்டு இவ்வளோ இப்போ ஒரு சார்லாம் சொல்லுவார், எதனா சாதாரணமாக ஒரு பொருள் அங்கே கிடக்கும், அது ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவார், அதை எடுத்து வைங்க, அது ஏன் இங்கேயே இருக்குன்னு. 2-3 அது எடுத்து வைங்கப்பா, ஓம வளர்த்தின செங்கல் மாதிரி அங்கேயே கிடக்கு அப்படின்வாரு. எல்லாத்துக்கும் ஒரு அனாலஜி போட்டு பேசுறது அது அவங்க லைஃப்ல இருக்கு. இப்போ சார் எழுத்தாளராக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல யார்கிட்ட பேசுனீங்கனாலும் அவ்வளோ ஹியூமரஸா பேசுறாங்க. அப்புறம் தான் இந்த கோயம்புத்தூர் படத்தில் நடிச்ச சுந்தரராயனோட பேசும்போது உங்களுக்கு தெரியும். கரெக்ட், அது கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட ட்ரெயிட்டும் அதுதான், எல்லாருமே பயங்கர ஹியூமரஸா பேசுறாங்க அப்படிங்கிறது. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா இப்ப நம்ம பொதுவாக டயலாகுக்கு என்ன எழுதலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. உங்க லைஃப்ல கிளறி பார்த்தாலே ஏகப்பட்டது கிடக்குங்கிறது வந்து பெரிய பெரிய லெசன். இந்த கதையோட காமெடி வலிகளும் சிக்கல்கள் அதனுடைய அட்வென்ச்சர் தான் கதை. ஆனால் அதை காமெடியாக ரெண்டர் பண்ணணுங்கிறது கோயம்புத்தூர்காரங்களுடைய தன்மையிலிருந்து வந்தது தான். ஒரு முறை சிக்கன் ஒருத்தர் சாப்பிட்டாரு, சில்லி சிக்கன் மாதிரி சாப்பிட்டு பயங்கர காரம். என்னுடைய உறவுக்காரர் வரும்போது சொல்கிறார், வெளியே வந்து, ஆசைக்கு சாப்பிட்டோம்ப்பா, மீசையெல்லாம் அலறுது. அப்போது ஒரு பிரச்சனையை கூட அவங்க எப்போவுமே ரொம்ப ஃபன்னியாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே ஒரு ஐடியா தான். அது சார் ஒரு பையன் சொன்னா கால் உள்ள கட்டு போட்டு வந்தான். என்னடா அது என்ன விழுந்துட்டேன், என்ன வண்டியில போகும்போது விழுந்தியா, எப்படி நின்றுட்டே இருக்கும்போது விழுந்துட்டேன், ஏன்னா அதை காலா இல்ல டீல முக்கணும் மேரி பிஸ்கெட்டா அப்படியே உடையிருக்கு. இந்த ஸ்கிரிப்டிங் பத்தி பேசும்போது நான் இதோட கிருஷ்ணாவுக்கும் நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க அப்பா வந்து அசோசியேட் ரைட்டர், இந்த படத்துல அசோசியேட் டைரக்டர் கிடையாது. கிருஷ்ணா அசோசியேட் ரைட்டர், அவங்க அப்பா வந்துன்னு சொல்லிட்டு சொல்றேன். அவன் இந்த படத்துல அசோசியேட் டைரக்டர், அசோசியேட் ரைட்டரும். அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட வந்து எங்க கூட நாங்க இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவருக்கு கோரைட் பண்ணி, ஐ மீன் லைக் அவருக்கு அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருந்தான். அதையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நான் யோசிச்சேன். ஆமா, கிருஷ்ணாவுடைய அடிஷனுமே பயங்கர ரொம்ப அந்த கடைசியில நம்ம இந்த பார்க் சீன் வரைக்கும் எல்லாமே வாழ்க்கையில ஒரு அனுபவம் தானே. ஒரு தோத்து போன மனுஷன் வந்து கதாநாயகனுக்கு அட்வைஸ் பண்ணுவான், எடுப்பா இந்த காலத்து பசங்களுக்கு எடுப்புல ஜெயிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை, நான் 12 தொழில் பண்ணியிருக்கிறேன், ஒண்ணு கூட உருப்பிட்டது இல்லை, எல்லாம் வாழ்க்கையில ஒரு அனுபவம் தான். யோ, அனுபவத்தை வச்சுட்டு வெறும் அனுபவத்தை வச்சுட்டு என்னையா பண்றது, அனுபவத்தை வச்சு ஏதாவது பண்ணுமியா? அதை நாங்க படத்துல வைக்க முடியல, அனுபவத்தை வச்சுட்டு ஏதாவது பண்ணுவியா, வெறும் அனுபவத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ரைட்டிங் அவன் கிருஷ்ணாட்டியுமே ஒன்று இவங்கள்ட்ட இருக்கிற போல ரொம்ப சீசன்டு ஹியூமர் இருக்கு. நாங்க சண்டை போடும்போது அதுக்கு முன்னாடி குஷனா வந்தா இருப்பானா, அவர் சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் ஒரு குஷனா நிறைய தடவை ஒரு பஞ்ச் பேக் வேணும் இல்லைங்களா, ரொம்ப காயப்பற்ற கூடாது, அதனால நடுவில் அவனை வச்சுக்குவோம். உங்க சீனியர்ஸ் நக்கலைட்ஸ்ன்ற பேர் எப்படி காயின் பண்ணீங்க? சார் பிரசன்னா தான் சார், தலைவர் தான் சார். நாங்க நக்கல் பண்றதுனால சார், அப்போ ஜியாலஜிஸ்ட் எக்கானமிஸ்ட் யோசிக்கவே அது ஆக்சுவலி சார் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தடவை சும்மா நாச்சிக்கு பேர், அது ஃபர்ஸ்ட் தடவை நாங்கள் ஆரம்பிச்சது சும்மா நாச்சிக்குன்னு ஆரம்பிச்சு சார். ஏன் சும்மா நாச்சிக்குன்னு ஆரம்பிச்சோம்னா, வீடியோ எடுத்து போடுறது எங்கள் ஐடியாவோ லட்சியமோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அந்த சமயத்தில். அந்த டிமானிட்டைசேஷன் வந்து அதுக்கு ரியாக்டிவாக ஒரு வீடியோ பண்ணோம், எதுக்கு பண்ணோம், சும்மா பண்ணோம், சும்மா நாச்சிக்கின்னு வச்சுட்டோம். அது புரியலன்னு அது நக்கலைட்ஸ்னு காலையில் அப்லோட் பண்ணும்போது இவர் கேட்டார், இது எதுவும் சேனலுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும், சும்மா தானே வீடியோ போடுறோம், சும்மா நாச்சிக்கின்னு போறியா, அப்படிதான். ஆனால் ஃபார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பராக ஒரு சேனலை இனிமேல் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது
அந்த பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், கவனத்தை ஈர்க்கணும். அப்படிங்கும்போது இந்த நக்சலைட்டோட ஒரு சவுண்ட் சிமிலாரிட்டியும் இருந்துச்சு. ரோட்டில் போகும்போதே வாய் தவறி கூப்பிட்டுருவாங்க, ஏங்க நக்சலைட் இங்கே வாங்க அப்படிம்பாங்க, நக்சலைட் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்பாங்க. அப்புறம் கரெக்ட் பண்ணுவோம். இப்படியே ஒவ்வொருத்தர் நாக்குலையும் நக்கலைட்ஸுங்கிறத நாங்கள் எழுதி அவர் தமிழ் சொன்னா அண்ணா ஃப்ளைட்டில் இதில் உட்காந்துட்டு இருந்தேன்னே வந்து நக்சலைட் தானே நீங்கள். ஸோ அந்த சவுண்ட் சிமிலாரிட்டி ஒரு சின்ன ஒரு 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 ஷாக் வேல்யூ மாதிரி அது இருக்கும். ஸோ அப்படியே அதை யோசிச்சு டிசைன் பண்ணது. எந்த இடத்துல அதுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சிது, ப்ராப்பர் ரெக்கக்னேஷன்? சும்மா நச்சுக்கையாக இருக்கும்போதே மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துருச்சு சார். அது முக்கியமான காரணம் என்னென்னா, ஸோ பொலிட்டிக்கல் செட்டைர்ஸில் ஆரம்பித்ததுனால தான் சார். பொலிட்டிக்கல் செட்டைராக இருந்ததுனால, அதுவும் டிமானிட்டைசேஷன் டைமில் பண்ணதுனால, மக்களுடைய பிரச்சனையோடு அது சேர்ந்து வரும்போது அவங்களுடைய மனநிலை டைம் எடுக்கும். செகண்ட் வீடியோவே லட்சத்துல வியூ போயிடுச்சு. அந்த டைம்ல எங்களுக்கு அது ரொம்ப பெருசு. ஆமா, அந்த டைம்ல லட்சத்துல வியூ போறதே பெரிய விஷயம். நாங்க 4வது வீடியோ போடும்போது தந்தியிலெல்லாம் நம்மளை பத்தி போடுற அளவுக்கு அப்படி ஆனது. இன்னொன்று அது பாலிடிக்ஸா இருந்ததுனால பவர் காரிடார்ல இருந்தவங்களும் இமீடியட்டா அதை பார்த்துட்டாங்க. இது 2 நடந்தது. அடுத்தது லைஃப் உள்ள வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சார், எங்ககிட்ட அப்போ பணம் இல்லை, ஸ்டுடியோ ஹையர் பண்ணவோ எக்யூப்மெண்ட்ஸுக்கோ வழி இல்லை. கரெக்ட். அதனால கோயம்புத்தூரையே ஸ்டுடியோவா இமேஜின் பண்ணி உள்ள பூந்து நாங்கள் போகாத தெருக்கள் கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவே ஒரு யூனிக்கா மாதிரி ஃப்ளேவர் ஆயிடுச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, லைஃபோட அப்படியே இருக்காங்க. அதே போல பிள்ளை பிடிக்கிறவங்க மாதிரி எதுக்க வரவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சி நடிக்க வச்சு, ஆட்கள் இல்லை, நானே அப்படி வந்தவன் தான். பல பேர் நட்சத்திரங்கள் ஆகிட்டீங்க. நடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்டுக்கு பே பண்ண வழி இல்லாததுனால இருக்கிறவங்களே நடிக்க வச்சு, ஸோ அப்படிதான். அப்புறம் அவங்களுக்கு என்ன வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதிடுவோம். அவருக்கு எப்படி பேச வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக் ஆல்டர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சின்ன சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு தான் அதை தக்க வச்சுக்கிட்டோம். ஆனால் அது பிடிச்சிருந்தது. கொங்கு தமிழ் அப்படிங்கிறது ரீஜனலாக இருந்தது. யூடியூப்பில் முதல் முறை அப்படி ஒன்று வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். பட்டுக்கோட்டையிலிருந்து ஒருத்தர் ஃபேன், இப்போ ஒரு பேரியர் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு வட்டார வழக்கில் பேசினா மற்றவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை சார், ரசிக்கிறாங்க. இப்போ நம்ம நெல்லை தமிழை ரொம்ப ரசிப்போம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி இது உண்மையிலுமே ஒரு அறுசுவை உணவு மாதிரி தான் சார். தமிழை ரொம்ப ஃப்ளாட் ஆக்கி எல்லாருக்கும் ஜென்ரலைஸ் பண்ணுறங்கிற தன்மையில் இல்லாமல் எல்லா வட்டார வழக்குகளுக்கும் அதுக்கான ஒரு தன்மை இருக்குது, ஜீவன் இருக்குது. அது கொண்டு வரும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நமக்கும் வேலை செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இது சொல்லுவாங்க, த மோர் ரீஜனல் இட் இஸ் ஒரு சினிமாவோ ஒரு ஒர்க்கோ, த மோர் குளோபல் இட் பிகம்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மந்திராவே இருக்கு. கோயம்புத்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய, இந்த படத்துக்கு அந்த வேலை எல்லாமே ஒரு ரிசர்ச் ஒர்க் மாதிரி சப்போர்ட். எங்களை அறியாமல் அந்த வேலை ஒன்று நடந்தது. யூஎஸ்லேருந்து ஒருத்தர் அழைச்சார். என் பையனுக்கு வந்து வேறே இல்லாமல் போயிருமோ நான் பயந்துட்டு இருந்தேன். அவங்க என் பசங்க எல்லாமே இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. உங்கள் அம்முச்சியை காமிச்சு தான் அவனுக்கு நான் தமிழே சொல்லி கொடுக்குறேன். அவங்களுக்கு வட்டார தமிழை மிஸ் பண்ணுற ஒரு ஏக்கம் இருக்குது. திரும்ப அந்த லேண்டை உங்கள் வீடியோஸ் வழியாக தான் நான் காமிக்கிறேன், இது நம்ம ஊர் இந்த இடம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஒரு தொடர்பு அது ஏற்படுத்துதுங்கிறது நமக்கு ஒரு, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நக்கலைட்ஸ் ஸ்கிரிப்ட் இப்படித்தான் அமையணும் அப்படின்றது எந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணீங்க? இந்த பேட்டர்ன் இதுதான் அப்படின்ட்டு. முதல்ல எழுத தெரியலைங்க சார், எழுத தெரியல. யூடியூபுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு தன்னெழுச்சியாக நடந்தது தான். டிமானிட்டைசேஷன் அறிவிக்கிறாங்க. நான் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். இவர் சொல்கிறாரு, தலைவரே இப்படி ஒரு அறிவிப்புன்னு. பெரிய அதிர்ச்சி அந்த செய்தி கொடுத்தது. இருந்தாலும் வாழ்க்கையை பாதிக்கல. ஏன்னா என்கிட்ட பணமே இல்லை. கரெக்ட். அடுத்த நாள் பேங்க்குக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் கேமரா எடுத்துகிட்டு போகிற சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் அன்னைக்கு திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அவர் கட்டுக்கட்டாக மொய் பணம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. நாளைக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், பொண்ணை அனுப்பிச்சி வைப்பானா இல்லை பணத்தை மாற்றுறதுக்கு பேங்க்குக்கு போய் நிற்பாரா அப்படின்னு. அப்போ இது போல் வெவ்வேறு மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு கற்பனை பண்ணோம். ஒரு 10 சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஷூட் பண்ண போயிட்டோம். ஒரு நாள் முழுக்க ஷூட் பண்ணோம். அன்றைக்கி நைட் உட்காந்து எடிட் பண்ணோம். 10ஆம் தேதி காலையில் அப்லோட் பண்ணிட்டோம். அதில் அதுவே எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி சொன்ன மாதிரி 10 எடிட் பண்ணோம்.
அதுலயே நமக்கு தெரியுது ஒரு 5 எண்ணம் தேரும்னு நான் 5 எண்ணத்தை எடிட் பண்ணி அதுக்குள்ள வச்சோம். ஆக்சுவலி ரஹ்மான் வந்து நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரஹ்மான் வந்து சொல்லிட்டு இருந்தார், நீங்க ஜிங்கிள்ஸ் வந்து பண்ணது வந்து உங்களுக்கு மியூசிக்கல் கெரியர்ல இப்போ ஒர்க் ஆச்சா, ஹெல்ப் பண்ணுச்சாரு. அவர் சொன்னாரு பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா எடுத்தோடனே 30 செகண்டுக்கு தான் ஒர்க் பண்ணும்போது அதுக்குள்ள ரொம்ப இன்டென்ஸா பண்ண முடிஞ்சுது அப்படின்னாரு. எங்களுக்கு கிட்டத்தட்ட டியூரேஷனா பார்த்தா 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்குள்ள என்ன ஹியூமர் பண்ண முடியுங்கிறத, அதுக்குள்ள என்ன ஒர்க் பண்ண முடியும், எக்ஸிகியூஷனா ஸ்கிரிப்டா, அது அந்த லேர்னிங் வந்து இன்னைக்கு படம் பண்றது வரைக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், முதல் 1 நிமிஷத்தை நீங்க ஃபர்ஸ்ட் மினிட் நீங்க யூஸ் பண்ணலன்னா அவங்க இன்னொன்று போயிடுவாங்க. அப்போ அவங்கள அந்த முதல் 1 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க ஹூக் பண்ணி எடுக்கணும், கதைக்குள்ள கூட்டிட்டு வரணும். அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அவங்கள என்கேஜ் பண்ணி, ஏன்னா ஒரு திரைப்படம்னா கூட பணம் கொடுத்துட்டோமே உள்ள வந்து 2 மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இது அப்படி இல்லை, உடனடியாக அவன் ஸ்க்ரால் பண்ணிடுவான். அப்போ அதுக்கு பண்ண விடாமல் 10 நிமிஷம் அவங்கள தக்க வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கவுண்ட் ஆகுது. ஒரு நிமிடத்தோட வேல்யூ நமக்கு அதில், அதை நீங்கள் சும்மா அப்படி விட முடியாது. அதுதான் கற்றுக் கொடுத்ததுன்னு நான் ஆக்சுவலாக சொல்லுவேன். 10 வருஷம் லேர்னிங் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 10 வருஷம் இன்டர்ன்ஷிப் மாதிரி எங்களுக்கு யதார்த்தமாக 10 வருஷம் இன்டர்ன்ஷிப் மாதிரி அமைஞ்சிருச்சு. இதற்கான வந்து பர்சனலாக ரைட்டிங்க்கான ஒரு புத்தகங்கள் படிக்கிறோம், கிராமர் தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாம் தாண்டி எனக்கு இளையராஜா அவர்களுடைய இசை ஒரு பெரிய கைடாக இருக்குது. எப்படி அது சொல்லி கொடுத்துருக்கு எப்படி எழுதணும். அது ஒரு நாள் அது ஒரு பெரிய என்லைட்டன்மெண்ட் மாதிரி தான் இருந்தது. ஒரு இடத்துல பிளாக் ஆகிட்டேன். அது எமோஷனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி ஒரு பாடல் கேட்குறேன், அது கிளியராக கூட்டிகிட்டு போது கை பிடிச்சி, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் எழுதும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இசையை வந்து ப்ளே பண்ணி எழுதுவோம். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கூடவே இளையராஜா இருப்பார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். பல இதில் பல எமோஷனல் சீன்ஸுக்கு அழகாக ஒரு 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 உணர்வு நம்ம கூட கைடன்ஸ் மாதிரி அப்படியே கூட வந்து கூட்டிகிட்டே போகும். இப்படி போ, இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவேடு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வீடியோக்கள் வெளியிட்டிருக்கீங்க? ஒரு நிறைய இருக்குது சார், ஒரு 500. நாங்கள் பர்சனலாகவே நானே ஒரு 120-150 வீடியோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், டைரக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு 4 வருஷம் ஆச்சு டைரக்ட் பண்ணால் 500-600 வீடியோக்கு மேலே பண்ணியிருப்பேன். எந்த காலகட்டத்தில் திரைத்துறைக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க சார்? திரைத்துறைக்குள்ளே போகணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் வந்து இதனுடைய துவக்கமே அது மூலமாக தான் இது. நான் பர்சனலாக சார் எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் சின்ன வயசுலேருந்து இருந்துச்சுன்னா, ரொம்ப கிராமத்தில் இருந்த வந்த பையன். எங்கள் வீடு வந்து காக்காச்சாவடின்னு ரொம்ப கோயம்புத்தூரில். இவரெல்லாம் என்னை வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த என்னது இவர் கேரளா, இவரை நாங்கள் கோயம்புத்தூர்காரங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த செக் போஸ்ட்டுக்கு போடுற போஸ்ட் இப்படி போடுறது, இப்படி போட்டு உங்கள் வீட்டில் வந்து உள்ளது நீ கோயம்புத்தூர்காரனாயா? செக் போஸ்ட் இப்படி போட்டிருப்பாங்க இல்லையா சார், அதை கொஞ்சம் திருப்பி இப்படி போட்டாங்கன்னா இவர் வீட்டுக்கும் கோயம்புத்தூருக்குமான செக் போஸ்ட்டாக மாறி அப்படிதான் கேரளா பார்டர் அவ்வளோ இப்படி அவங்க சொல்றது உண்டு. ஆனால் அங்கே எனக்கு வந்து சினிமாங்கிறது பயங்கர டிஸ்டன்ட் ட்ரீம் மாதிரி. அங்கே இருந்தா எனக்கு 8th படிக்கும்போது விஸ்காம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி சினிமா போகணும்னு ஐடியா மட்டும் இருந்துச்சு. அப்போ விஸ்காம் தான் படிக்கணும்னு நான் 8thலேயே முடிவு பண்ணி வீட்டில் அப்போ இருந்தே மண்டே கலல ஆரம்பிச்சு. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், சினிமா பண்ணணுன்னு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து விஸ்காம் படித்தேன். அப்புறம் இவங்களை பார்த்தேன். அப்படி ட்ராவல், நேர் ட்ராவல். அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு டிராவல், எல்லா பக்கமும் போய் சினிமாவுக்கு வந்து டிராவல். எனக்கு லீனியர். ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டீங்க. எப்போ முதலாக மணிகண்டன் சார் கல்யாணத்துக்கு 2 நாள் இல்லை, நான் முதல்ல சந்திச்சதுங்க தெரியுமா, இந்த அம்முச்சி ஈவெண்ட்ல ஆகாரம். பொதுவாக இவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலான்னு உட்காரும்போது ஒரு சாகச படம் எடுக்கலான்னு உட்காந்துருக்காங்க. ஆமா ஆமா, ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு கௌபாய் படம் பண்ணலாம், ஒரு தங்கமலை ரகசியம், ஒரு தங்க வேட்டை, அத மாதிரி என்ன பண்ணலாம். எங்க குரு சோமசுந்தரத்துக்குள்ள வந்தார். நானும் சோமனாவும் ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கோம். என்கிட்ட கேட்டு, ஏன்டா எதுக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஒரு படமே இல்லை அப்படின்னு கேட்டே இருப்பாரு. ஆமாண்ணே, முதல் ஷாட் நாங்க 2 பேரும் நடிக்கிறோம். முதல் ஷாட் அவர் ரோட கிராஸ் பண்ணி வர மாதிரி ஒரு ஷாட்.
போகலாம். ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல்லாம் பண்ணீங்களா? நாங்க ஒரு 3-4 நாள் பண்ணோம். குரு சார் தான் கண்டக்ட் பண்ணாரு. அவர் சோமனா தான் கண்டக்ட் பண்ணாரு. அது வந்து பெரிய ஐஸ் அவர் நல்ல பிரேக்கிங். ஷூட்டர். கதாநாயகி எப்படி ஆந்திராவிலன்னு சேர்ந்து கிருஷ்ணாவும் அதான் சொன்னால அவனும் பார்த்துருக்கேன், அவங்களோட ஒர்க் ஃபாலோ பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல ஆக்டர் தான் அதுதான். சரி நம்ம கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண உடனே எங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சி. படம் முடிஞ்ச இந்த 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுல நீங்க சத்தியமா நீங்க வந்து கல்யாணம் இப்ப பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு லவ்வர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பண்ண முடியாது. பண்ணேன்னா கொன்னுடுவேன்ற லெவலுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்றது இருக்குல்ல. எப்படி நிறைவு செய்தார் ஆர் சுந்தர்ராஜ்? நீங்க எதிர்பார்த்தது அவரை வந்து நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்னைய திட்டுவார் சார். என்னுடைய காமெடி எதையுமே நீ வந்து சார் இல்ல சார் இது எப்படின்னா 1 தொட்டு 1 எழுதிருக்குமா, நான் ஒண்ணு வச்சிருக்கேன்பா அது சூப்பரா இருக்கும்பா அப்படிம்பாரு. எங்களுக்கு எப்படின்னா ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை கூட்டிட்டு போய் காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட விட்ட மாதிரி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.